அன்பர்களே, இன்று பிரதோஷம். ஆண்டிப்பட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். பல சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்கு உண்டு. இங்கு வழிபட்டால் பிரம்மா, விஷ்ணு, சிவர் 3 பேரின் அருளும் ஒன்றாக கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் இங்கு அருகருகே அருள் பாலிக்கிறார்கள். எனவே இங்கு தினமும் அமாவாசை தர்ப்பணம் செய்வது சிறப்பு. சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் முருகன் சன்னதி உள்ளதால் இந்த கோவில் சோமாஸ்கந்த மூர்த்தி அமைப்பில் உள்ளது. எனவே இத்தலத்தில் வழிபட்டால் கைலாயத்தை வழிபட்ட பலன் நமக்கு கிடைத்திடும். தல விநாயகர் இங்கு கோடி விநாயகர் என்பார். திருவாவினன்குடியைப் போலவே இங்கும் முருகன் வடக்கு பார்த்து மயில் மீது அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார். எனவே இங்கு முருகனை தரிசித்தால் பழனி முருகனை தரிசித்த பலன் கிடைக்கும். இந்த இடத்தில் நின்று தரிசனம் செய்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 அருளும் ஒன்றாக கிடைக்கும். இது போன்ற அமைப்பு திருவதிகை வீரட்டேஸ்வரர் கோவில் மட்டும்தான் உள்ளது. சிலருக்கு மகப்பேறு கிட்டாது. அப்படியே கிட்டினாலும் குழந்தைகள் இறந்துவிடும். இத்தோஷம் உடையவர்கள் இங்குள்ள சிவன், முருகன், அம்மன் 3க்கும் பாலாபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் தோஷம் நீங்கி பிறந்த குழந்தைகள் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள். மகப்பேறு வேண்டுவோர் இங்குள்ள சந்தான விநாயகரை வழிபட்டால் நற்பலன் கிட்டிடும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த உறவுகள் கூடி வாழ்வர். தினமும் மாலை வேளைகளிலே விளக்கு போட்டு வழிபடுதல் தீராத வழக்குகளில் தீர்வு பெறலாம். உணவு ஜெரிமானம் ஆகாமல் வயிற்று வலியால் அவதிப்படுவோர் இங்கு இறைவனுக்கு சுத்த அன்னம் படைத்து அதனை உண்ண விரைவில் குணமாகும். இந்த கோவிலிலும் பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அதனால் அதிலே ஒருவர் சிவனாண்டி சித்தர் இங்கு தவம் செய்து நற்பேறு பெற்றார். இவரது ஜீவ சமாதி இங்கு இருக்கிறது. அதன் மேல் தலமரம் வில்வம் நிற்கிறது. இந்த மரத்தடியில் தரப்படும் விபூதியை பூசிக்கொண்டால் நாள்பட்ட நோய்கள் விரைவில் குணமாகிவிடும். சிவனாண்டி சித்தர் வாழ்ந்தமையினாலேதான் இந்த ஊருக்கு ஆண்டிப்பட்டி என பெயர் வந்தது. மதுரையில் நடப்பது போலவே இங்கும் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரதோஷம், ஆடிப்பூரம், கந்தசஷ்டி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை போன்றவை இங்கு விழா நாட்கள். மதுரைக்கு இணையாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலிக்கும் ஆண்டிப்பட்டி சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.